பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. அன்பார்ந்த வேளாண் பெருங்குடி மக்களுக்கு இனிய வணக்கம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்குகின்ற திருச்சிக்கு அருகிலுள்ள குமுறில் இருக்கும் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கீழ் இயங்குகின்ற வேளாண்மை கல்வி நிறுவனத்தில் நான் உதவி பேராசிரியராக பணிபுரிகின்றேன். எனது பெயர் முனைவர் ஏடி அசோக். பசுமை குடிலில் நாம் எவ்வாறு நம்ம காய்கறி சாகுபடி செய்கின்றோம், அதில் வளர்க்கறதுனால என்னென்ன நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றன, குறிப்பாக தக்காளி போன்ற ஹை வேல்யூ கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம், உயர் மகசூல் இல்லைனா உயர் விளைச்சல் இல்லைனா உயர் மதிப்பு அந்த மாதிரி கிடைக்கின்ற பயிர்களை எப்படி இங்கே நம்ம லாபகரமாக ஈட்ட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து நமக்கு தக்காளியில் ஆஃப் சீசன் சொல்லக்கூடிய, இப்போ வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி எப்பயுமே ஜூன் மாதம் வெளியில் இரவு நேர வெப்பநிலை வந்து 27 விட அதிகமாக போகும், குறிப்பாக திருச்சி மாதிரி ஏரியாக்களில். அப்போ அந்த வெப்பநிலையில் நம்ம அப்போ செட் ஆகிற எம்ப்ரியோ வந்து அபார்ட் ஆகிரும். அப்போ நமக்கு வந்து ஜூலை மாதம் வரக்கூடிய பயிர் விளைச்சல் வராமல் போயிடும். அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா, இரவு நேர வெப்பநிலை, பகல் நேர வெப்பநிலை 37 டிகிரி போகலாம், 40 கூட போகலாம், அதை கூட ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம், நமக்கு பயிர் மேனேஜ் பண்ணிக்கும். ஆனால் குறிப்பாக வந்து இரவு நேர வெப்பநிலை 27 தாண்டும் போது நமக்கு அப்போ தான் இந்த பசுமை குடிலோட உபயோகம் மிக லாபகரமானதாக விவசாயிகளுக்கு பலன் கொடுக்குது. ஏன்னா இங்கே நம்ம வந்து கூல் செல் பேடு, எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணுறோம், பனிமூட்டத்துக்காக வேண்டி ஃபாகர் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் உபயோகப்படுத்தி இரவு நேர வெப்பநிலையை நம்மளால் 25க்கு மேலே மிகாமல் நம்மளால் குறைக்க முடியும். இந்த காரணத்தால் இங்கே வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய ஜூன் ஜூலை மாதங்களில் வெளியில் தக்காளியோட விலை கிலோ 60 ரூபாய் 70 ரூபாயை தொடும் பட்சத்தில் நம்ம இங்கேருந்து பயிரை லாபகரமாக கொடுக்க முடியும். குறிப்பாக உள்ளே போடும்போது நமக்கு சாதாரணமாக பார்த்திங்கன்னா இது ரகம், அது வந்து பின்னாடி தெரியுது உயரமாக தெரிகிறது வந்து வீரிய ஒட்டு ரகம். ரகத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மகசூல் முக்கியமாக 100% விழுக்காடு மகசூலை ஏற்றத்துக்கு அதோட அந்த ஜீன்னு சொல்லக்கூடிய இந்த கரு, செடியோட கரு தான் நமக்கு முக்கியமாக நமக்கு வந்து 90லேருந்து 95% இது தான் நிர்ணயிக்குது. மேலும் மேற்கொண்டு இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர், சுற்றுப்புற சூழ்நிலை மற்றும் நம்மளோட கல்டிவேஷன் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சாகுபடி குறிப்புகள்லாம் அதற்கு அடுத்து அந்த 5% நம்ம ஈடு செய்ய முடியும். அதனால் முக்கியமாக விதை தான் நம்ம முக்கியமாக வந்து தேர்வு செய்யணும். விதையை தயார் செய்யறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம எதில் விதைக்க போகிறோம், முன்னாடிலாம் நம்ம வந்து மேட்டுப்பாங்கான பாத்திகளில் விதைச்சோம். இது வந்து நமக்கு வந்து ஒரு விதையோட விலையே பார்த்திங்கன்னா 2 ரூபாய்க்கு மேலே வரும். அப்போ அதனால் அந்த ஒரு விதையும் விவசாயிக்கு வந்து ஒரு முக்கியமான இடுபொருள். அப்போ அந்த செலவை குறைக்கும் பொருட்டு நம்ம என்ன பண்ணுறோம், குழித்தட்டு நாற்றங்கால் முறைக்கு போயிடும். அதுலேயும் இதே போல் நம்ம தென்னை நார் கழிவு உரம் வந்து ஒரு 75%, 25% வந்து வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த அங்கக உரத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கூட நம்ம வந்து நார்மலாக ஒரு ஹெக்டேருக்கு போடணுன்னா நமக்கு தேவையான அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 240லேருந்து 250 குழித்தட்டுகள் தேவைப்படும். 23,450 கிட்டத்தட்ட ஒரு 25,000 நாற்றுக்கள் தேவைப்படும். அதை உற்பத்தி செய்கிறதுக்கு நம்ம குறைந்தபட்சம் ஒரு 240 குழித்தட்டாக தேவைப்படும். குழித்தட்டில் ஒரு குழித்தட்டில் 98 அறைகள் இருக்கும். இப்போ நம்ம அதில் வந்து நம்ம மக்கிய தென்னை நார் கழிவு உரத்தை முதல்ல ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தென்னை நார் கழிவு நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நமக்கு நார்மலாக ஒரு ஹெக்டருக்கு தேவைக்கு 300 கிலோவாவது நமக்கு தேவைப்படும். அந்த தென்னை நார் கழிவோட நம்ம குறைந்தபட்சம் ஒரு 5 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் அசோஸ்பைரலம் பாஸ்போபாக்டீரியா வந்து ஒரு 2 கிலோ மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம குழித்தட்டில் ஃபில் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து முதல்ல குழித்தட்டு நாற்றங்காலை தெரிவு பண்ணுறது. அதற்கு நமக்கு வந்து ஒரு நிழல் குடில் தேவை. இந்த நிழல் குடிலில் பாத்திகள் அமைச்சிக்கணும். பாத்திகள் வந்து 1 மீட்டர் அகலம் உள்ளதாகவும் நமக்கு தேவைக்கேற்ப நீளத்தையும் அமைச்சிக்கிட்டு அதில் நம்ம இந்த மேலே வந்து ஒரு 50%லேருந்து 70% வரைக்கும் உள்ள நிழற்குடில்கள் நமக்கு உபயோகரமானதாக இருக்கும். திருச்சி மாதிரி வெயில் பிரதேசத்துக்கு 70% நிழற்குடில் கூட உபயோகரமானதாக தான் இருக்கும். அதில் நம்ம வரிசையாக அந்த படுக்கை, நம்ம 1 மீட்டர் அகலத்துக்கு படுக்கை செஞ்சுருந்தோமே, அதில் வந்து வரிசையாக நம்ம குழித்தட்டுகளை வந்து ஒன்றன் மேல் ஒன்றை முதல்ல விதையை போட்டு ஒன்றன் மேல் ஒன்றை அடுக்கிக்கிறோம். அடுக்கிக்கிட்டு 6வது நாள் தண்ணி ஊற்றிட்டே இருக்கும், லேசாக தெளிச்சிட்டு இருக்கோம். 6வது நாள் எடுத்து பரப்பி வச்சிடலாம். 6வது நாள் முளைக்க ஆரம்பிச்சிடும். பரப்பி வச்ச பிறகு நம்ம அதில் வந்து ஒரு 15வது நாள் போல் நம்ம அதுக்கு மேலே நமக்கு வந்து பஞ்சகாவியா, அது வந்து ஒரு 30 மில்லி, 1 லிட்டருக்கு 30 மில்லி அளவுக்கு கலந்து அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் திருப்பி நம்ம வந்து 20வது நாள் போல் 18வது நாள்லேருந்து 20வது நாள் போல் நம்ம ஆல் 19 அந்த 19 தழைமணி சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட கலவை இதை வந்து 0.1% அளவுக்கு கலந்து நம்ம பயிரில் தெளிக்கலாம். இப்படி செய்யும்போது நமக்கு 25லேருந்து 30 நாளில் நம்ம நாற்றங்கால் வந்து தயாராகிடும், நம்ம எடுத்து நடவு செய்கிறதுக்கு ஏற்றதாயிடும். இப்போ அடுத்தது நம்ம மெயின் ஃபீல்டுக்கு போகிறோம். மெயின் ஃபீல்டு வந்து ஒன்று நீங்கள் வந்து இந்த மாதிரி நிழல் குடியிலையும் நடலாம்,
பசுமையகத்தில். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பெட்டில் இதில் நம்ம பாக்ஸில் கொக்கோ பீட்டு போட்டு அந்த மீடியாவும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம இதில் டைரெக்டாகவே நிலத்தில் நம்ம மீடியாவை பக்குவமாக ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, முதல்ல வந்து ஒரு 4 உழவு தேவை. முதல் உழவு வந்து சிசல் கலப்பை, உளி கலப்பை கொண்டு நிலத்தை ஆழமாக உழுதரணும். ரெண்டாவதாக அதில் வந்து டிஸ்கு பிளவு, சட்டி கலப்பையை போட்டு உழுதரணும். மூணாவதாக கல்டிவேட்டர், அதை போட்டு உழுதரணும். 4வது முறை நம்ம என்ன பண்ணணும், ரொட்டவேட்டர் போட்டு உழுதரணும். இந்த 4வது உழவிற்கு முன்னாடி நம்ம ஒரு ஹெக்டருக்கு குறைந்தபட்சம் 25 டன் நம்ம தொழு உரமும், மக்கிய தொழு உரமும், அதுக்கப்புறம் அதுலேயே வந்து அசோஸ்பெரிலம் பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் வந்து ஒரு 2 கிலோ. அதுக்கு பிறகு நமக்கு நீம் கேக், வேப்பம் புண்ணாக்கு, அது ஒரு 50 கிலோ. ஃபார்மியார்ட் மென்யூர் ஒரு 50லேருந்து 100 கிலோ. இதை கலந்து கடைசி உழவின் போது கலந்து விட்டுறணும். இப்போ கலந்து விட்டுட்டோம். அடுத்தது வந்து நம்ம நேரடி பாத்தி போடுறோம். இந்த மாதிரி பாத்தியும் போட்டுக்கலாம். நேரடி பாத்தி அப்படின்னா நம்ம நார்மலாக ஸ்பேசிங் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டோட அகலம் வந்து ஒரு படுக்கையோட அகலம் வந்து 120 சென்டிமீட்டர் இருக்கணும். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி அகலம் இருக்கணும். நீளம் வந்து உங்களோட கன்வீனியன்ட், உங்கள் வசதிக்கேற்ப அந்த பசுமை குடியில் வந்து 34 மீட்டரா இல்லை 24 மீட்டரா இல்லை 32 மீட்டரோ அதுக்கு ஏற்றார் போல் நீங்கள் நீளம் எடுத்துக்கலாம். இப்போ அந்த 120 சென்டிமீட்டர் பெட்டோட அகலம், அப்புறம் ஒரு அடி நடைபாதை, அதுக்கு பிறகு திருப்பி 120 சென்டிமீட்டர் அகலம் உள்ள கன்வீனியன்ட் நீளம் உள்ள பாத்தி. இந்த பாத்தியில் நம்ம வந்து 2 ரோ சிஸ்டம், பேர் ரோ சிஸ்டம்னு சொல்லுவோம். 2 ரோ நம்ம நடப்போகிறோம். எப்படி நடப்போகிறோம்னா, பாத்தியோட 2 பக்கத்துலையும் 15 சென்டிமீட்டர், அதாவது 1/2 அடி விட்டுட்டு நம்ம செடி நடப்போகிறோம். சென்டரில் 90 சென்டி, 2 செடிக்கு இடைவெளி, 2 வரிசைக்கு இடையில 90 சென்டிமீட்டர் இருக்கும், 3 அடி இருக்கணும். சரி, ஒரு வரிசையில் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு இடையில எவ்வளோ இடைவெளி விடலாம்? 60 சென்டிமீட்டர் இடைவெளி விடுறோம். இப்படி போடுவதன் மூலம் ஒரு ஹெக்டருக்கு நமக்கு தேவையான கிட்டத்தட்ட ஒரு 23,444, கிட்டத்தட்ட 24,000 செடிகளை நம்ம அங்கே கொண்டு வர முடியும். குறிப்பாக செடிகள் நம்ம வந்து 30 நாள், 25லேருந்து 30 நாள் நடப்போகிறோம். நம்ம நட்டுட்டு 6வது நாள் நமக்கு வந்து குறிப்பாக வந்து நமக்கு இதில் பழுது வரும். அப்போ வந்து நம்ம கேப் ஃபில்லிங் பண்ணலாம். இதை வந்து நம்ம ப்ரோட்ரேலேருந்து எடுத்து திருப்பி கேப் ஃபில் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ரோட்ரே நாற்றங்களில் இது ஒரு வசதி. திருப்பி அந்த நாற்று அதே வயது உள்ள ஒத்த நாற்றுக்களை கொண்டு வந்து நம்மளால் நட முடியும். இப்போ நடுப்புற வந்து இப்போ 2 ரோ நட்டுட்டோம் செடி. நடுப்புற வந்து நம்ம லேட்டரில் போட்டுறோம். அதில் வந்து 4 LPH இல்லைனா 3.5 LPH அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரெஷர் அளவு. 60 சென்டிமீட்டர் கேப்பில் நமக்கு ட்ரிப்பிங் எமிட்டிங் ஹோல் இருக்கும். அது வழியாக நம்ம சொட்டும். அது வந்து இதுக்கு உகந்தது. ஏன்னா நம்ம 60 சென்டிமீட்டரில் வைக்கிறதுனால கரெக்டாக 4 செடிக்கு இடையில் அந்த ட்ரிப்பர் வர மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஈக்குவலாக 4 செடிக்கும் ஈக்குவலாக நமக்கு தண்ணி போய்க்கும். இன்னொரு நம்ம முக்கியமாக ஒரு செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்னா, களைக்கொல்லி வந்து பெண்டிமெத்தலின் இல்லைனா ஃப்ளூக்ளோரலின்னு சொல்லக்கூடியது 3 லிட்டர் ஒரு ஹெக்டருக்கு, இல்லைனா ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டில் சொன்னோம்னா 1 கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1 கிலோ ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை நம்ம பாத்திகளில் போடும்போது நமக்கு அது முக்கியமானதாகிறது. இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் கோகோபீட் போடும்போது நமக்கு களை பிரச்சனை வராது. அதனால் இதில் நம்ம அதை பற்றி பிரச்சனை இல்லை. பாத்திகளை டைரெக்டாக தரையில் போடும்போது நம்ம அந்த களைக்கொல்லியை உபயோகப்படுத்திட்டோம்னா நமக்கு இன்னும் கூட நல்லாயிருக்கும். இந்த வீரிய ஒட்டுரக தேர்வில் நம்ம பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் டொமேட்டோ ஹைப்ரிட் 3 அது வந்து நம்ம நல்ல வீரிய ஒட்டுரகத்தில் ஒரு மிக வீரிய ஒட்டுரகமான ஒரு நல்ல ஹைப்ரிட்டாக நம்ம இப்போ கருதுகிறோம். அப்புறம் வந்து நம்ம பெங்களூரில் இருக்கக்கூடிய IHR நிறுவனம் வெளியிட்டுள்ள அர்கா ரக்ஷக், அப்புறம் ப்ரைவேட்டாக வெளியில் விட்டுருக்கிற விவசாயிகள் பொழுது உபயோகப்படுத்திட்டு இருக்கிற லக்ஷ்மி, சிவம், இந்த மாதிரி வீரிய ஒட்டுரகங்கள்லாம் நம்ம பசுமை குடியில் முயற்சி பண்ணி பார்த்துருக்குறோம். எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அதில் சில நிலத்தில் போடும்போது வாடல் நோய் வந்து திருச்சி ஏரியாவில் கொஞ்சம் அதிகமாக வருது. குறிப்பாக அர்கா ரக்ஷக்லலாம் அதிகமாக வந்துச்சு. லக்ஷ்மி ரகத்துலேயும் அதிகமாக வந்துச்சு. சிவம் ரகத்தில் பரவாயில்லாமல் இருக்குது. டைரெக்டாக நிலத்தில் போடுறவங்க, பாத்தி அமைச்சு போடுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம சாயிலை ஸ்டெரிலைஸ் பண்ணி அதற்கு பிறகு அவங்களுக்கு தேவையான வீரிய ஒட்டுரகத்தை தேர்ந்தெடுத்துக்கிறது ஒரு நல்லதுன்னு நம்ம கருதுகிறோம். முக்கியமாக இப்போ வந்து நிலத்தில் வந்து நம்ம வீரிய ஒட்டுரகம் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு 200, 250, 250 கிலோ தழை மணி சாம்பல் சத்தை நம்ம இடுபொருளாக இட வேண்டியிருக்கு. மணி சத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே நம்ம இடுபொருளின் செலவை வந்து உரமாக கரைச்சி விடுறதில் குறைக்கும் பொருட்டு நம்ம வந்து சூப்பர் பாஸ்பேட்டை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1171 கிலோ, கிட்டத்தட்ட 1172 கிலோன்னு சொல்லலாம். அந்த அளவை வந்து நம்ம சாயிலில் கடைசி உழவின் போதே கூட நம்ம விட்டுட்டு பிளான்டிங் எடுத்துடலாம். இதன் பிறகு மற்றபடி மிச்சம் இருக்கக்கூடிய டோஸை எல்லாமே 3 நாளைக்கு ஒரு தடவை மிச்சம் இருக்க டோஸை தழை சத்தையும் சாம்பல் சத்தையும் நம்ம யூரியா வடிவிலையும் பொட்டாசியம் நைட்ரேட் வடிவிலையும் மற்றும் ஆல் 19, ஆல் 17 இந்த மாதிரி கலவைகளில் 100% கலக்கக்கூடிய உர அளவில் வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஈவன் வந்து நமக்கு பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கு பதிலாக நம்ம மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், அது வந்து வெள்ளை கலர் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் இருக்குது. அது வந்து 100% தண்ணியில் கரையும். அதுவும் வந்து விவசாயிகள் கிடைக்காத பட்சத்தில் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய சிகப்பு பொட்டாஷ், அதை வந்து நம்ம நாளே ஊற வச்சு
அதை வடிச்சிட்டு அதை கூட நம்ம வெஞ்சுரி மூலமாக பயிர்களுக்கு நம்ம இடுபொருளாக கொடுக்கலாம். இப்படி கொடுப்பதன் மூலம் இடுபொருள் செலவை ஓரளவுக்கு வந்து விவசாயிகள் குறைக்க முடியும். மெயினாக இடுபொருள் செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக நம்ம குறிப்பாக பார்க்கும்போது சூடோமோனஸை வந்து நம்ம 0.5% அதை வந்து நம்ம 15 நாளுக்கு இடைவெளியில் ஒரு 6 ஸ்ப்ரே வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால நமக்கு வந்து அதற்கு நோய் எதிர்ப்பு செய்யக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு கிடைக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா நம்ம முக்கியமாக 30ஆம் நாள் வந்து பயிரை வந்து எடுத்து கட்டணும். குறிப்பாக நீங்கள் செடிகள் பார்த்துருப்பீங்க, இதில் வந்து கீழே வந்து நம்ம கிளைகள் வந்து மெயினாக இது வந்து இன்டிட்டர்மினேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படியே மேலே வந்து வீரிய ஒட்டுரகங்கள் வந்து மேலே ஏறி போயிட்டே இருக்கும். முடிவே இல்லாத ஒரு வீரிய ஒட்டுரகம் அது. அதனால் அந்த வளர்ச்சியை வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த முக்கிய தண்டு இருக்குல்ல, அதை நம்ம கட்டி மேலே இழுத்துப்போம். மேலே வந்து ஒரு கம்பியை கட்டிட்டு அதிலேருந்து நம்ம அந்த பேக்கேஜிங் கயிறுன்னு சொல்லுவோம். அந்த கயிறை வந்து எடுத்து நுனியில் மெயின் தண்டில் வந்து முக்கிய தண்டில் கட்டிடுவோம். கீழே தரையில் ஃபஸ்ட்டு 2-3 கிளைகள் வரும். பறக்கூடிய கிளைகளை வெட்டிட்டோம்னா தரையில் படாது. அப்படி பட்டுச்சுன்னா அதில் வரக்கூடிய பழங்கள் நம்மளை வந்து குறுக்க போயிட்டு வர்றதுக்கான நம்ம நடைமுறைகளை வந்து தடுக்கும். அது இல்லாமல் அதில் வந்து நோய்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் ஒரு மைக்ரோ கிளைமேட் டெவலப் ஆகி அதனால் வந்து பொட்ரைட்டிஸ் மாதிரி ஃபங்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தவிர்க்கிறதுக்காக நம்ம கீழே இருந்து 1 ஜான் அளவுக்கு வரக்கூடிய பக்க கிளைகளை கவாத்து செஞ்சிடும். சிக்கேஜர் வச்சு வெட்டி விட்டுரும். மேலே இருக்கக்கூடிய கிளைகளை அதற்கு மேற்கொண்டு வரக்கூடிய கிளைகளை சைடில் அங்கங்கே வரக்கூடிய கிளைகளை ஒரு செடிக்கு ஒரு 3-4 கயிறு மேலே கட்டி தொங்க விட்டுறணும். அதில் ஒரு வெயிட்டு தாங்குற அளவுக்கு நம்ம அதில் சுற்றி விட்டுறணும். குறிப்பாக வந்து இந்த படுமுடிச்சு போடாமல் சாதாரணமாக சுருக்கு முடிச்சுன்னு சொல்லுவோம், அதை லேசாக போட்டு விட்டுறணும். செடி வந்து வேறு மேலே தூக்கிக்காத அளவுக்கு. மண்ணில் நடும்போது வேரில் பெருசாக தூக்கிக்காது. வேறு இந்த மாதிரி மீடியாவில் போடும்போது நமக்கு வேறு மேலே தூக்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம கட்டும்போது ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். மேலே எக்ஸ்ட்ரா மீடியா வச்சு கொஞ்சம் வெயிட்டை ஏற்றிடணும். இது ஒரு முக்கியமானது. இதே வெளியில் ஃபீல்டு லெவலில் போகிறோம், ஓப்பன் ஃபீல்ட்லேயே இதே போல் வீடியோ விட்டுறகம் போட்டிருக்கோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா 7 அடி மூங்கில் தப்பையை வந்து கிராஸாக ஆங்கிள் இப்படி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதில் குறுக்க வந்து கரெக்டாக 2 அடியில் ஒரு கம்பி, 4 அடியில் ஒரு கம்பி, 6வது அடியில் ஒரு கம்பி கட்டிட்டு அதில் இதே போல் கயிறை போட்டு இழுத்து கட்டிடலாம். இது ஒரு விதமான நமக்கு வந்து கவாத்து மற்றும் ஸ்டேக்கிங் பயிரை வந்து பராமரிக்கும் முறையில் ஒரு முக்கியமான முறை. இது 30 நாள் நம்ம செஞ்சிடணும். அதற்கு பிறகு செஞ்சோம்னா செடி வந்து கொஞ்சம் பெருசாயிரும், நம்மளால் செய்ய முடியாது. செடி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கப்புறம் சரி செடியை கட்டிட்டோம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? முக்கியமாக நமக்கு இதில் வந்து அடுத்தது வீடிங் களைகள் எடுக்க வேண்டிய தருணம் 30ஆம் நாள் 60ஆம் நாள் கட்டாயமாக களை எடுக்கணும். நம்ம என்ன இருந்தாலும் நம்ம பெண்டிமெத்தலின் இல்லை ஃப்ளூக்ளோரைல் நம்ம ஏற்கனவே வந்து களைகள் வளருவதற்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்றோம். இருந்தாலும் 30ஆம் நாளும் 60ஆம் நாளும் நம்ம களை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக நம்ம வந்து ஓப்பன் ஃபீல்டில் வளர்த்தாலும் சரி, இல்லை பாலியோஸில் மெயினாக ஃபீல்டை ப்ரிப்பேர் பண்ணி வளர்த்தாலும் சரி, நம்ம அதே சமயம் இந்த மாதிரி மீடியா கொக்கோபீட்டில் பாக்ஸ் போட்டு செய்யும்போது இதில் களை தொல்லைகள் இருக்காது. ஸோ இதுதான் இதில் இன்னொரு இதில் ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ்னு நம்ம இதை சொல்கிறோம். அப்புறம் அடுத்தது களைகளுக்கு பிறகு அடுத்தது குறிப்பாக நம்ம வந்து ட்ரையகொண்டனால் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி ஊக்கி. இந்த ட்ரையகொண்டனால்ங்கிற வளர்ச்சி ஊக்கிய 625 மில்லியை 500 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம கொடுக்குறது கிட்டத்தட்ட ஒரு 1.25 ppm அளவுக்கு வரும். அதை வந்து முக்கியமாக நம்ம 30ஆம் நாள் 45ஆவது நாள் அவசியமாக ஸ்ப்ரே பண்ணணும். இந்த செடிக்கு இப்படி ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நமக்கு அதோட வளர்ச்சியோட விகிதத்தை வேகப்படுத்தலாம், பூ வரதை சீக்கிரமாக துரிதப்படுத்தலாம். இதற்கு அடுத்து பிளானோஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி ஊக்கிய 125 மில்லியை அதே போல் 500 லிட்டருக்கு கலக்கிறதன் மூலமாக நம்ம வந்து 0.25 ppm அளவுக்கு தயார் பண்ணி அதை வந்து நம்ம 45ஆவது நாள் 60ஆவது நாள் மற்றும் 75ஆவது நாள் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணோம்னா நமக்கு பயிரில் அதிகமான பூ எடுத்து காய் பிடிப்பதற்கான தருணங்கள் அதிகமாகும். அதனால் இந்த ரெண்டையும் வந்து நம்ம கட்டாயமாக மறக்காமல் விவசாயிகள் அவசியமாக செய்யணும். இது இல்லாமல் நம்ம முக்கியமாக நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சர் வந்து 0.1% இப்போ 0.1% ஸ்ப்ரே வந்து நம்ம 2 அல்லது 3 முறை வந்து நம்ம 40ஆவது நாள் 60ஆவது நாள் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இது இல்லாமல் All-19 நம்ம ஏற்கனவே சொன்னோம், தழை மணி சாம்பல் சத்து 19 அளவில் உள்ள விகிதாச்சாரத்தில் உள்ள நம்ம ஊட்டச்சத்தோட திருப்பி மைக்ரோநியூட்ரியன்ட் நுண்ணூட்ட சத்தையும் வந்து ரெண்டையும் வந்து இது 1% அது 1% கலந்து நம்ம 60 நாளுக்கு பிறகு வார இடைவெளியில் நம்ம அடிச்சுட்டே இருக்கலாம். இப்படி பண்ணுவதன் மூலம் செடிக்கு நிறைய ஊக்கம் கிடைக்கும். அதனால் அது மட்டும் இல்லாமல் மைக்ரோநியூட்ரியன்ட் நிறைய கிடைக்கிறதுனால அதில் வந்து இந்த கால்சியம் குறைபாடு இல்லாமல் பழங்கள் வந்து ரேடியல் கிராக் வராமல், நுனியில் வந்து இந்த நீர் கோத்து பழங்கள் வீணாக போகாமல், இந்த பஃபின்னு ஸ்கேட் ஃபேஸ் மாதிரி இருக்கும் பழங்கள் சிறுத்து போகிறது,
அதோட அந்த ஷேப் மாறி போகிறது, உருவம் மாறி போயிடுறது. இதெல்லாம் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான தரமான பழங்கள் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக அறுவடை செய்யும்போது அந்த பிரேக்கர் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த பிரேக்கர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய காய்களை நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எவ்வளோ சீக்கிரமாக அறுவடை பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. அடுத்த காய்கள் வந்து வேகமாக சீக்கிரமாக சத்துக்கள் போகும். அப்போ நமக்கு அதிகமான மகசூல் கிடைக்கிறதுக்கான, அதிக காய்பிடிப்பு ஏற்பட்டு அதிக மகசூல் கிடைப்பதற்கான வழிகள் கிடைக்கும். முக்கியமாக வந்து ஃபீல்டு சானிடேஷன் கீழே வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். சில காய்கள் வந்து ஏதாவது பூச்சி தாக்கலையோ இல்லை நோய் தாக்குதலையோ உண்டாயிருக்கும், அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கணும். சிலது சின்னதுலேயே வந்து வெம்பி போயிருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். சில தலைகள் வந்து உடைப்பட்டு அதில் ஃபங்கஸ் வர ஆரம்பிக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். அப்பப்போ நம்ம வந்து பூச்சி நோய் மேலாண்மையை கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கணும். செடியில் ஏதாவது வித்தியாசங்கள் தெரியுதா அப்படின்னு பார்த்து. குறிப்பாக எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் போன முறை வந்து பின் வேர்ம்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதனால் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 5 சென்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 டன் அளவுக்கு பயிர் வந்து விளைச்சல் வந்து சேதமாச்சு. அதை மார்க்கெட் பண்ண முடியல. அந்த மாதிரி பின் வேர்ம்லாம் வருதான்னு பார்த்தா ஆரம்பத்திலே அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு வந்து சைட்லாம், செடியில் மட்டும் இல்லை, சைட்லலாம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இந்த மாதிரி நம்ம முக்கியமாக தினசரி பசுமை குடியில் வளர்க்கும்போது தினசரி நம்ம செடியை பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ரெகுலராக அதை பார்த்துட்டு நம்ம ரெகுலராக தேவையான டைமில் வந்து அது கயிறு கட்டி மேலே செடியை அழகாக ஏற்றி விட்டுட்டு தேவையான டைமில் வந்து கீழே மண் அணைச்சி தேவையான நமக்கு தேவையான அந்த ஷெட்யூல் படி நம்ம மைக்ரோ நியூட்ரியண்ட்டாக இருக்கட்டும், இல்லை செகண்டரி நியூட்ரியண்ட்டாக இருக்கட்டும், இல்லை தழைமணி சாம்பல் சத்தாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம வெஞ்சுரி மூலமாக நம்ம ஃபெர்டிகேஷன் கொடுப்பதன் மூலம் நிச்சயமாக இந்த பயிரை 6லேருந்து 7 மாத காலம் நம்ம வந்து உற்பத்தி திறனோடு வச்சுருக்கலாம். நிச்சயமாக வந்து குறைந்தபட்சம் ஒரு 5 சென்ட்லேயே வந்து ஒரு 3 டன் அளவுக்கு மகசூல் எடுக்க முடியும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. இன்றைய பண்ணை செய்தியில் வேலூர் மாவட்டம் இலவம்பாடி கிராமத்தில் இயற்கை விவசாய அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி அரசின் அங்கக சான்றிதழ் பெற்று இயற்கை முறையில் செக்கு எண்ணெய், மூலிகைப் பொருட்கள் மற்றும் கீரை வகைகளை தயார் செய்து வரும் இளைஞர்கள் தங்கள் அனுபவங்களை கூறுகின்றனர். முதலில் திரு ரமேஷ் அவர்கள் கூறுவதை பார்ப்போம். நான் வந்து ஒரு 5 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இயற்கை விவசாயம் பண்ணுறது மூலிமா அது விளையக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நான் மட்டும் பண்ணாமல் இன்னும் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு அமைப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இலவம்பாடி இயற்கை விவசாய அமைப்புகள் கூட்டாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த மிஷின் பார்த்திங்கன்னா மரச்செக்கு வேளாண்மை பொறியியல் துறையில் 2 லட்ச ரூபா மதிப்பு, 50% மானியத்தில் நம்ம மிஷினை கொடுத்துருக்காங்க. இது மூலிமா வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் இதெல்லாம் போட்டு செக்காடி தரமான எண்ணெயாக மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் வேலூர் இயற்கை வேளாண்மை இயக்குனர் புருஷோத்தம் ஐயாவுடைய நட்பு கிடச்சிது. அவர் மூலயமா பிஜிஎஸ் இந்தியான்ற சர்டிஃபிகேட், அதாவது இயற்கை விவசாயத்துக்கு தேவையான சான்று கொடுத்துருக்காங்க. அவர் கடையும் வேலூர் மாவட்டத்தில் அண்ணா நகர்ன்ற இடத்துல கடை ஒன்று அவங்க வச்சு நடத்திட்டு வராங்க. இப்போ அவங்களுக்கும் நம்ம எண்ணெய் செக்காடி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் சென்ற மாதம் வந்து மக்கள் டிவியில் சாந்தின்றவங்க தற்சார்பு வாழ்க்கைக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள்லாம் செஞ்சதை பார்த்தேன். அப்புறம் அவங்ககிட்டே தொடர்பு கொண்டேன். சில பொருட்கள்லாம் தயாரித்து இது பார்த்ததுனால குளியல் பொடி, பல் பொடி, மூலிகை டீ, துணி துவைக்கும் பொடி, பாத்திரம் கழுவும் பொடி இதெல்லாம் செஞ்சு அவங்க தொடர்பு கொண்டனால அந்த அளவும் சொல்லுவாங்க. நாங்களும் இப்போ வீட்டில் இங்கே செஞ்சு பார்த்துட்டு நாங்களும் உபயோகிக்கிறோம். இங்கே மற்றவங்களுக்கும் பக்கத்தில் இருக்கவங்களாம் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது குளியல் பொடி பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ, சீக்காய், சோப்புக்காய் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணதால நம்ம உடம்புக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிலாம் வராது. உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். பல்பொடியில் பார்த்திங்கன்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணுறோம். இது இல்லாமல் கூட வேலம்பட்டை எல்லாம் போட்டு பண்ணனால பல் ஈறுகள் வந்து பலமாக இருக்குது. இது மக்கள் வந்து கொடுத்து பக்கத்துலலாம் கொடுத்து வாங்கினா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி இன்னும் ரெகுலராக கேட்டுட்ருக்காங்க. தேங்காய் எண்ணெய் கூட சோப்பு செஞ்சுருக்கு. தேங்காய் எண்ணெயில் நம்ம கெமிக்கல் இல்லாமல் எந்த ஒரு ரசாயனம் இல்லாமல் சோப்பு போட்டிருக்கோம். கொசு விரட்டி செஞ்சுருக்கு. மாட்டு சாணம் வந்து வயலுக்கு போடுறது மிச்சமாகறதுனால மீதம் உள்ள சாணையில் வந்து அதில் வந்து இந்த பேய் மிரட்டி, நொச்சி இலை இதெல்லாம் சேர்த்து கொசு விரட்டியாக பயன்படுத்தி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. மற்றவங்களுக்கு கொடுத்து பார்த்து இது மூலயமா விவசாயிகளுக்கு வந்து அதிக வருமானம் கிடைக்கிறதுக்காக ரெடி பண்ணி உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். இது மூலமா இன்னும் அதிகமாக பொருட்கள் தயாரித்து மக்களுக்கு எல்லாம் கொடுத்து இன்னும் அதாவது விவசாயி வந்து எந்த ஒரு நிறுவனத்தையும் சாராமல் தற்சார்பு வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்மளே தயாரித்து பயன்படுத்தினா நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிறேன். இது மூலிமா விவசாயிகள் வந்து ஒவ்வொருத்தரும் தானே செஞ்சு பயன்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். மேலும் எதிர்காலத்தில் வந்து இதையே இன்னும் மற்றவங்களுக்கும் கொடுத்தோம்னா அதிக வருமானமும் கிடைக்கிறதா திட்டமிட்டுருக்குறோம். எங்கள் குழு நண்பர்களும் சேர்ந்து இதை பண்ணுறதுனால இன்னும் அதிகப்படியான மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். இனி திரு பாலகணேசன் அவர்கள்
முருங்கைக்கீரைகள் வளர்த்து வரும் தன் அனுபவங்களை கூறுகிறார். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் மணத்தக்காளி கீரை, முருங்கைக்காய், இது எல்லாமே ஆர்கானிக் முறையில் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாய குரூப்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஆரம்பித்து நாங்கள் குரூப்பாகவே இப்போ நடைமுறைக்கு என்னென்ன காய்கறி தேவைப்படுதோ எல்லா காய்கறியும் இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது மாதிரி குரூப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு கவர்மெண்ட்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், இயற்கை சர்டிஃபிகேட் வந்து. இது வச்சு நாங்கள் ஒரு கஸ்டமர் பார்க்கும்போது நாங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சு கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியான முறையில் வியாபாரம் சேல்ஸ் ஆகிடுது. நான் நிற்கிற வயல் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா செடி முருங்கைன்னு சொல்லுவாங்க. இது கீரைக்காக மட்டுமே உற்பத்தி பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விட்டோம்னா முருங்கைக்கீரை வந்துடும். அதுக்கு முன்னாடியே கட் பண்ணி கீரையாக சேல்ஸ் பண்ணிடுறோம். அதனால் நமக்கு டெய்லி ஒரு வருமானம் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆடி மாதம் வயலை உழுதுட்டு ஏற்கலப்பை வச்சு அப்புறம் மாட்டு எரு நிரப்பிட்டு ரொட்டேட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் காவாக்கரை மஞ்சங்கரெல்லாம் போட்டுட்டு கேவிக்கையிலேருந்து விதை PKM 1ன்ற ரகம் நல்ல ரகம், இது கரெக்டான இதுன்னு சொன்னாங்க. அவங்களுடைய அறிவுறுத்தல் படி அந்த ரகத்தையே நட்டுருக்கோம். இது வந்து விதையாக தான் நட்டது, செடியாக நட்டல. நமக்கு விதையாக நட்டதுனால இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு ஒரு விதை நட்டோம். சரியான இடைவெளி இருக்கிறதுனால நல்ல ஒரு மகசூல் கிடைக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தண்ணி பாய்ச்ச வேண்டியது இருக்குது. இது பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம குழுவிலே இளம்பாடி இயற்கை குழுவிலே பூச்சி வெரைட்டி ரெடி பண்ணுறாங்க. அவங்ககிட்ட வாங்கி 10 லிட்டருக்கு 1 லிட்டருன்ற விதத்தில் பூச்சி வெரைட்டி தெளிக்கிறோம். பூச்சி விரட்டுறதுக்காக மட்டும்தான். இதுக்கு பூஸ்டிக்காக இருக்கிறதுக்காக மீன் அமிலமும் பயன்படுத்துகிறோம். மீன் அமிலம் பார்த்திங்கன்னா 10 லிட்டருக்கு 50 ml பயன்படுத்தினா போதும். அதுவே இதுக்கு தேவையான சக்தி கிடச்சிருது. பஞ்சகாவியா பார்த்திங்கன்னா 10 லிட்டருக்கு ஒரு 250 ml பயன்படுத்தினா போதும். அதிலே நமக்கு சுற்றி தெளிக்கிறதுக்கு நல்ல ஒரு எனர்ஜிக்காக ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருது. இந்த முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் களை எடுக்கிறது ஒரு 2 களை எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு களை வந்து ஒரு 15 நாளில் வந்துடும். அது எடுத்துகிட்டோம்னா செடி கொஞ்சம் மேலே வந்துடுறதுனால நமக்கு அடுத்த களை கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். களை அதிகமாக வரதில்லை. ஒரு அறுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 களை போதுமானதாகவே இருக்குது. இந்த முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் 2.5 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே ஒரு அறுவடை வந்துடுது. தினமும் மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுனால தினமும் நமக்கு தேவையான 20 கட்டோ 30 கட்டோ அறுத்து மார்க்கெட் அனுப்பிச்சிட்டு வரதுனால நமக்கு தினமும் அனுப்புகிற அளவுக்கு இந்த ஒரு 50 சென்ட் பரப்பளவில் நம்ம பயிரிட்டதுனால தினமும் ஒரு 30 கட்டு வரைக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு வந்துடுது. தினமும் ஒரு 200-300 அளவுக்கு நமக்கு தினம் வருமானம் இருக்குது. முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அறுவடை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 2.5 மாதத்துக்குள்ளே அடுத்த அறுவடை வந்துடுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம 20 கட்டு 30 கட்டு டெய்லி அனுப்புறதுனால கரெக்டாக நம்ம இந்த 50 சென்ட் முடிகிறதுக்குள்ளே அடுத்த அறுப்பு கரெக்டாக வந்துடுறதுனால நம்ம டெய்லி ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலூரில் புருஷோத்தம் ஐயாவோட அறிவுறுத்தல் மூலிமா ஒரு நஞ்சில்லா உணவகம்ன்ற ஒரு அங்காடிக்கு நாங்கள் தினமும் அனுப்பிச்சிட்ருக்கோம். இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் அறுத்துக்கிட்டே இருக்கிறதுனால 10 வருஷத்துக்கும் மேலேயும் இது அறுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் அதிகம் தரக்கூடிய ஒரு பயிரில் இது ஒரு பயிராக இருக்கும். இது எல்லாரும் பண்ணி லாபம் பெறலாம். மண்ணில் மறுமலர்ச்சி வாழ்வில் புது எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி மாறும் காலங்களில் மலரும் பூமி இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.